கேரளாவில் மகாபலி என்ற மாயபிரான் ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். மக்களுக்கு நேர்மையாகவும் பயனுள்ளாகவும் ஒரு ஆட்சி செஞ்ச காலத்தில் அவர் அதிகாரமாகவும் அதிக தலகணம் கொண்டவராகவும் இருந்ததுனால மகாவிஷ்ணு வாமன் என்ற வேடத்தில் சிறியவனாக 3 காலம் நிலம் கேட்டார். தன்னுடைய 3 கால் அளவிலே உலகையே அடக்கியவர் மகாவிஷ்ணு என்றும், ஒரு கால் அளவில் விண்ணுலகையும் மறுகால் அளவில் மண்ணுலகையும் மற்றொரு காலில் மகாபலியை கீழ்வரையிலே அனுப்பினார்னு சொல்லப்படுது. மகாபலியின் நன்மையையும் தாகத்தையும் பாராட்டி வருடத்திற்கு ஒரு முறை தனது மக்களிடம் வரலாக அனுமதி அளித்தார். அதுவே அவருக்கு வரமாக வழங்கப்பட்டது. அதுதான் ஓணம் என்று திருவிழாவா போற்றப்படுது. ஓணத்தோட சிறப்பு நிகழ்ச்சி பூகலம். மக்கள் எல்லாம் வெவ்வேறு வகையான பூவால் ஒரு சித்திரத்தை வரைஞ்சி கொண்டாடுவாங்க. புலிக்களி, படகு போட்டி, சாதியானு பல வகையான நிகழ்ச்சி கேரளாவோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் எடுத்துரைக்குது. அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.